இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்சம் இப்படி வாங்களேன், நம்ம மைக் எடுக்கலை. இந்த நாளில் நம்ம ஒரு தீர்க்க தரிசன பாடத்தை நம்ம பார்க்கலாம். அது என்னவென்றால், இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் அந்த காரியங்கள் இருக்கிறது. அதாவது பெராட்சி மலை கிபியோனின் பள்ளத்தாக்கு என்ற ஒரு தலைப்பில் அது ஒரு தீர்க்க தரிசன பாடம். அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். ஏசாயா 28, 21, 22. கர்த்தர் தம் கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி, கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுதான் இந்த வசனம் தான் நம்ம இன்னைக்கு ஆதாரமாக எடுத்திருக்கிறோம். இங்கே 21ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது கிரியையாகி அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகி அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராட்சி மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொண்டார். இங்கே 2 காரியம் சொல்லப்படும். பெராட்சி மலை, அப்படியே கிபியோனின் பள்ளத்தாக்கு, 2 இடத்துல ஒரு நிகழ்வுகள், 2 நிகழ்வுகள் அங்கே பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும். அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வசனத்தில் 22ஆம் வசனம், இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள் அப்படிங்களா. இதுதான் நமக்குரிய பாடம். அப்போ இங்க ஏதோ ஒரு கட்டு இருக்குது, அது பலத்து போகாதபடி என்றால் அது டைட் ஆகாதபடி. நீங்கள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். அப்படியே தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வசனம் இப்போ முதலாவது நாம் பார்க்கும்போது பெராட்சீம் மலையில் அங்கே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம். இதை குறித்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்க வேண்டாம். அதாவது அதே மாதிரி 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட இந்த சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. அதாவது இதனுடைய காரியம் என்னவென்றால், அங்கே தாவீது 30 வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டதை இஸ்ரவேலுடைய எதிராளிகள் பெலிஸ்தியர்கள் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட உடனே இங்கே தாவீதோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். இதுதான் அந்த சம்பவம். அப்பொழுது தாவீது தேவனிடத்திலே விசாரிக்கிறார், நான் யுத்தம் பண்ண போகலாமா என்று விசாரித்து, அப்பொழுது கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நீ போ, அவர்களை நீ ஜெயிப்பாய், அவர்களை மடங்கடித்து நீ வெற்றி சிறப்பாய் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு வசனம் படியுங்கள். 2 சாமுவேல் 5:17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். அங்கே போய் அடுத்த வசனங்களில் நாம பார்க்கும்போது தேவனிடத்தில் விசாரிக்கிறாரு. அப்பொழுது விசாரிக்கும் போது நீ போ, யுத்தத்துக்கு போ, அவர்களை மேற்கொள்வாய் என்று அங்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியே 20ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த பெராட்சீம், அதாவது இங்கே பாகால்
பிராசீமுக்கு என்று இருக்கிறது. அதுதான் பெராத்சீம் என்கிற வார்த்தை மருவி வந்திருக்கிறது. பகால் பெராத்சீம் படிங்க அந்த 20வது வசனம். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அந்த நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அதேங்களா, இதுதான் ஒரு காரியம். அதாவது அங்கே தாவீதுக்கு முன்னாடி நிற்க முடியாம அந்த பெலிஸ்தியர்கள் எதிராளிகள் ஒரு எப்படி பானையில தண்ணி உடைந்தா அப்படி சிதறி ஓடுமோ அப்படி அவர்கள் சிதறி ஓடி அவர்களை தாவீது மேற்கொண்டார். இது ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலான ஒரு சம்பவமாக இங்கே இருக்கிறது. இங்கே முக்கியமாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ தாவீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார். அப்போ இந்த சம்பவம் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. அதாவது இயேசு இந்த உலகத்தின் முடிவு 1000 வருட அரசாட்சியில அவர் ராஜாதி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியம். இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது 2வது சம்பவமாக கிபியோனின் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும்போது இங்கே அதாவது இஸ்ரவேல் மக்களை முதலாவது எகிப்திலிருந்து மோசே நடத்தி கொண்டு வருகிறார். அதன் பிறகு யோசுவா, மோசேக்கு பிறகு யோசுவா வழி நடத்துகிறார். யோசுவா அநேக யுத்தங்கள் பண்ணி தேவன் யோசுவாவோடு கூட இருப்பதனால அங்கே பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்படியே யோர்தானை கடந்து யோசுவா அங்கே 2 தேசத்தை மேற்கொண்டு ஜெயமெடுக்கிறார். அது என்னவென்றால் எரிகோ பட்டணம், ஆயி பட்டணம். இவைகளை எல்லாம் முறியடித்து ஜெயம் பெற்ற பிறகு ஒரு சந்ததியார் இந்த யுத்தத்தை, இந்த வெற்றியை, யோசுவாவின் செய்திகளை எல்லாம் ஒரு சந்ததியார் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்றால் அதுதான் கிபியோனியர். இதை குறித்து அதாவது யோசுவா 9ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. படியுங்கள். யோசுவா 9, 3, 4, 5 வசனங்கள். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய 2 பைகளையும் வீரலும் கொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். பழைக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. இதுதான் இங்கே கிபியோனியர் கேள்விப்படுகிறார்கள். யோசுவா இது மாதிரி ஒரு பலத்த ஒரு செய்கையோடைய அங்கே பெரிய ராஜாக்களை வெற்றி கொண்டு வருகிறார். அடுத்தது அந்த கிபியோனை பிடிக்கத்தான் போகிறார். 3 நாளைக்குள்ள அந்த கிபியோன் அந்த தேசத்துக்குள்ள போயிடுவாங்க. அதுக்குனால அப்போ அந்த கிபியோனியர் இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தந்திரமான காரியத்தை செய்கிறார்கள். அதுதான் என்னவென்றால் அவர்கள் அதாவது பழைய பைகள், என பேர்களும் கொத்தலுமான பைகள், அப்படியே திராட்சரச துருத்திகள், அதுவும் பழையவைகள், அப்படியே பாதரட்சை பழையவைகள், உலர்ந்து பூசணமான அப்பங்கள், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறோம் என்று சொல்லி ஒரு தந்திரமாக அங்கே யோசுவோடு வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதை குறித்து 6ஆம் வசனம். அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் போய் அவரையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். ஆமாம், உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார். சரிங்களா? அப்போ
இது நம்ம தொடர்ந்து நாம் படிக்கும்போது யோசுவாவும் அவரோடு உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவர்களை பார்க்கிறார்கள். நீங்கள் யார் என்ன என்று விசாரிக்கிறார்கள். இவர்களுடைய நிலையை பார்க்கிறார்கள். என பொத்தலான செப்பல், அப்படியே கிழிந்து போன பைகள், அப்படியே அவருடைய அப்பம் பூசணம் பிடித்தது, இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது என்ன என்று நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ அவர்களிடத்தில் விசாரித்து அவர்களை என்ன பண்ணுகிறார்கள், அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதான் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோடு உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். கேட்டு அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். அதாவது ரொம்ப தூரத்திலிருந்து வருகிறார்கள். தூர தேசத்திலிருந்து வருகிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவங்களை, கீர்த்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால நீங்கள் எங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறோம், நாங்கள் உங்களோட சமாதானமாக போகிறோம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்போ நாங்கள் உங்களுடைய அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். அதான் 9ஆம் வசனத்தில், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி, அப்போ இங்கே உடனடியாக அங்கே யோசுவா என்ன செய்கிறாரு, அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதான் 10ஆம் வசனம். அதாவது உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். எடுத்துக்கொண்டோ கீழே பார்க்கும்போது அவர்கள் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். 15 படிங்க. யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். உடன்படிக்கை பண்ணி நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே விறகு பொறுக்கிறதும் அப்படியே தண்ணீர் எடுத்து விடுறதுமான அங்கே ஒரு வேலை கொடுக்கப்படும். ஆசரிப்பு கூடாரம் நாம் அறிந்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டில். அவர்கள் வனாந்தரத்தில் அதைத்தான் தேவாலயமாக அங்கே பயன்படுத்தும். அப்போது அந்த வேலையை விறகு பொறுக்கிறது, தண்ணீர் எடுக்கிறது. இந்த வேலையை ஆக்சுவலாக ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த லேவியர்கள் தான் செய்யணும். இவர்கள் புறஜாதி மக்கள். அப்போது இவர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்படுகிறது அங்கே யோசுவா மூலமாக. அதை குறித்து நம்ம படிக்கும்போது 21ஆம் வசனம், நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது என்று பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள். பார்த்தீங்களா, அப்படி அங்கே சொல்லப்பட்டது. அதில் 27ஆம் வசனத்தில், இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான் என்று அங்கே நம்ம படிக்கிறோம். இது நமக்கு ஒரு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 2 சம்பவங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகள் எல்லாமே நமக்கு போதனையாக, ஒரு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்று நம்ம ரோமர் 15:4 கூட படிக்கிறோம்.
அப்படியே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட அவர்களுக்கு நடந்ததெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அங்கே இருந்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு இவைகள் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம படிக்கிறோம். அப்போ இதனுடைய ஒரு பொருள் அங்கே நிழலாக அந்த சம்பவம் நடந்தது. இதனுடைய பொருள் என்ன என்று நம்ம இந்த நாளிலே கொஞ்சம் தியானித்து விட்டு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ கானான் தேசம் அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு வாக்குப்படப்பட்டது. அப்படியே நமக்கு பரமகானான் பரலோகம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நமக்கு பரலோகம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படியே அன்றைக்கு யோசுவா அந்த மாம்சீக இஸ்ரவேலரை கானானுக்கு வழி நடத்தினார். மோசைக்கு அப்புறம் அவர் தான் அநேக யோர்தானை கடந்து யுத்தங்கள் பண்ணி ஜெயித்து அவர் தான் அங்கே கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்தார். அப்படியே அந்த நிலத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்தார். அப்படியே அந்த யோசுவா யாருக்கு நிழலாக இருக்கிறார் என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபையை நடத்துகிறார். பார்த்தீங்களா? அதாவது சீசர்களிடத்தில் சொல்லும்போது கூட, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்படியே அங்கே அப்போஸ்தலர்கள் காலத்தில் அங்கே கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும் போது அங்கே சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதுங்களா? அப்போது சபைக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பாதுகாக்கிறவர்களாய், அவர்களை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ யோசுவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே கிபியோனியர், பார்த்தீங்களா, கிபியோனியரை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் யாருக்கு நிழல் என்று நாம் பார்க்கும்போது, கிபியோனியர்களை குறித்து நாம் படிக்கும்போது அவர்கள் தூர தேசத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இவைகள் பாருங்கள் யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய அப்பங்கள் எல்லாம் காய்ந்து பூசணம் கெட்டு போயிடுச்சு, கெட்டு போனதாக இருக்கிறது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், அவர்களுடைய அப்பம் வேதத்தில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய போதனைகளை அடையாளப்படுத்துகிறது. அப்போ அவர்களுடைய வார்த்தை போதனைகள் பூசணம் பிடித்ததாக, கெட்டு போனதாக இருக்கிறது. அப்போ தேவனை அறியாத மக்கள் ஏதோ ஒரு போதனைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த போதனைகளில் ஜீவன் இல்லை, என்ன பூசணம் பிடிச்சி போச்சு, கெட்டு போயிருக்குது, அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படியே அவர்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறார்கள். தேவனுடைய கீர்த்தியையும் மகத்துவத்தையும் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அப்படியே அவர்கள் பாதரட்சைகள் எல்லாம் பழையதாய் போயிடுச்சு. பாதரட்சை என்றால் நமக்கு தெரியும் இல்லையா? சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம் நற்செய்தியை குறித்து அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே அவர்களுடைய பைகள் பழையவைகளும், அவர்களுடைய ட்ரெஸ்ஸு எல்லாம் அழுக்கானவைகளாக, அதாவது பழைய வஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. அப்போது இது எதற்கு அடையாளப்படுத்துகிறது என்றால், அவர்களுடைய வஸ்திரம் பாவம் நிறைந்த ஒரு சுய நீதி. மற்ற புறச்சாதி மக்களுடைய தெய்வங்கள் அப்படி தான் இருக்கிறது, சுயநீதி. அவர்கள் தங்கள் உடலை வருத்தி கொள்வார்கள், அப்படி நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று பாவத்தில் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி புறஜாதியிலிருந்து வந்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது, தேவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு வந்தது இப்போ யார்? நம்ம தான். சபையாக்கிய நாம் இப்போ கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய கீர்த்தி, அவருடைய அன்பை, அவருடைய மகத்துவங்களை. இதை குறித்து எபேசியர்ல நாம் படிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், முன்னே தூரமாயிருந்த நீங்கள்
இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பார்த்தீங்களா? அப்போ இப்போ இருக்கிற சபை வகுப்பார் இவர்கள் தான் கிபியோனியரை அடையாளப்படுத்துகிறார்கள். அப்போ கிபியோனியர் இப்போது இருக்கிற சபை வகுப்பு தேவனை அறிந்து அவருடைய மகத்துவங்களை அறிந்து தூரத்திலிருந்து அவரை தேடி வந்திருக்கிறார்கள். சத்திய சுவிசேஷத்தினால அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய ட்ரெஸ் எல்லாம் இப்போ மாற்றப்பட்டது. இயேசுவின் நீதி கொடுக்கப்பட்ட சுயநீதி நீக்கப்பட்டு இயேசு இப்போ இப்படி இருந்த நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அதுதா அப்போ அன்றைக்கு எப்படி யோசுவாவோட அந்த கிபியோனியர் உடன்படிக்கை பண்ணினார்களோ அப்படி நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அது ஞானஸ்நானம் என்ற ஒரு முறையில் நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அப்போ உடன்படிக்கை பண்ணும்போது பாருங்கள் அடுத்தது என்ன நடக்கிறது என்று இதை யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் யார் கேள்விப்படுகிறார் என்றால் படிங்கள் அந்த வசனம். யோசுவா 10:1. யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது. பார்த்தீங்களா? அங்கே ஒரு ராஜா கேள்விப்படுகிறார். எருசலேமின் ராஜா பார்த்தீங்களா அதோனிசேதேக் இதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார். பார்க்குறார் கிபியோனியர் எல்லாம் போய் அங்கே யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணுறது, யோசுவா அங்கே ஆயி பட்டணத்தையும் அங்கே எரிகோ பட்டணத்தையும் பிடித்து ஜெயம் கொண்டு வருகிறதையும் எல்லாவற்றையும் கேள்விப்படுகிறார். அப்போ இந்த எருசலேமின் ராஜா யாருக்கு அடையாளம் என்று நாம் பார்க்கும்போது இதுதான் சாத்தான் நம்மை பார்க்கிறார். அப்படிங்களா? அவர்கள் போய் ஆண்டவர், ஏனென்றால் சாத்தான் எதிராளியாக இருக்கிறான், தேவனுக்கு எதிராளி. தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களுக்கும் அவன் எதிராளி ஆகி வருகிறான். பாருங்கள், அந்த எருசலேமின் ராஜா அதோனிசேதேக் இவர் சாத்தானை அடையாளப்படுத்துகிறார். இவருடைய கோபம் யார் மேல் வருகிறது என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள் அடுத்த 4ஆம் வசனம் 10:4. நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். பார்த்தீங்களா? அப்போ அந்த எருசலேமின் ராஜா அதோனிசேதேக் சாத்தானை அடையாளப்படுத்துகிறார். அவருக்கு இந்த கிபியோனியர் மேல கோபம் வருகிறது. அவருக்கு ஆக்சுவலா யோசுவா மேல தானே கோபம் வரணும், ஆனால் கிபியோனியர் மேல கோபம் வருது. நீ ஏன் போய் உடன்படிக்கை பண்ணணும் இல்லைன்னா? அப்படியே இந்த சாத்தானுக்கு இயேசு மேல கோபம் வராது. ஏனென்றால் அவர் அவனை ஜெயித்து விட்டார். அவனிடத்திலே கோபம் செல்லுபடி ஆகாது. அதனால சபையினிடத்திலே கோபம் கொள்கிறான். சாத்தான் சபையினிடத்திலே கோபம் கொண்டு உடனே என்ன செய்கிறார் பாருங்கள். 5ஆம் வசனத்தில் அங்கே பக்கத்து நாடுகள் 5 ராஜாக்களோடு சேர்ந்து இந்த கிபியோனியரோடு யுத்தத்துக்கு வருகிறார். படிங்கள் 5:6 கூட. அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எத்யோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? அப்போ உடனே அந்த எருசலேமின் ராஜா கிபியோன் மேல அவர் மட்டும் இல்லை 5 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு. அப்போ சாத்தான் நம்ம மேல யுத்தம் பண்ணுவான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு நமக்கு துணை நிற்கிறார்.
அப்போ உடனே என்ன பண்ணுகிறார், அங்கே யோசுவாவினிடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள் கிபியோனியர். நாமும் அப்ப என்ன செய்ய வேண்டும்? சாத்தான் நம்ம மேல யுத்தம் பண்ணும்போது நாம் இயேசுவினிடத்திலே ரொம்ப உறுதியாக அங்கே விசுவாசத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். இதைத்தான் இங்கே செய்கிறார்கள். அதாவது படியுங்கள், அடுத்த 6வது வசனம். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்போ நமக்கு இது நிழல். நம்ம இயேசுவை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர்கள் கிபியோனியர் உடனே யோசுவாவுக்கு ஆள் அனுப்புகிறார். நாமும் அப்படியே ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு உறுதி வைராக்கியம் பாராட்டி அவரை உறுதியாக பின்பற்றி, ஏனென்றால் சாத்தான் யுத்தம் பண்ண வருவான். உடனே யோசுவா அவருடைய பரிவாரங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உடனே வருகிறார். படியுங்கள் யோசுவா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10:7. உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். அதேங்களா, உடனே சகல பராக்கிரமசாலிகளோடு அங்கே யோசுவா போய் சேர்கிறார். 8ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. தேவன் இயேசுவோடு கூட இருந்து நமக்கு துணை நிற்கிறார். அதனால அவன் ஜெயிக்க முடியாது. இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்துல யோசுவா கில்காலில் இருந்து ராமுழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள். பார்த்தீங்களா? அதில் அடுத்த வசனத்தில் படிக்கும்போது அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அப்போ தேவனுடைய தீர்ப்பு அவர்கள் மேல வந்துவிட்டு, அதான் கல்மலை. இங்கே கல்மலையை குறித்து நாம் படிக்கும்போது யோபு சொல்லுகிறார், அங்கே தேவன் அவர் தம்முடைய யுத்த தளவாடமாக அவர் பண்டகசாலையிலே சேர்த்து வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார். பாருங்க, யோபு 38ஆம் அதிகாரம், யோபு 38 22 23. குறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மழை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன். அப்போ உலகத்து முடிவுல இந்த உலகத்து மேல பெரிய அழிவு வரப்போகிறது. அப்போ இங்க சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகம். தேவன் இந்த உலகத்து மேல பெரிய ஒரு அழிவை நிர்ணயித்திருக்கிறார். அன்றைக்கு எப்படி யோசுவா நிழலாக அங்கே இருந்தாரோ அப்படி இயேசு இந்த உலகத்து மேல அவருடைய வருகையின் சமயத்துல பெரிய ஒரு யுத்த வீரராக பெரிய அழிவை கொண்டு வருகிறதாக இருக்கும். இதை குறித்து நமக்கு அவருடைய வருகை குறித்து நாம் படிக்கும்போது செப்பனியால நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா உலக முடிவில் நடக்கிற காரியங்கள் பாருங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14 நம்ம படிக்கும்போது கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்து வருகிறது, அது மிகவும் தீவிரித்து வருகிறது,
அது உக்கிரத்தின் நாள், இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அழிவும் பால் கடிப்புமான நாள், இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள் என்று அங்கே நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த உலகத்தின் முடிவில் பெரிய ஒரு அழிவு வரப்போகிறோம். எப்படி அங்கே யோசுவா அந்த 5 ராஜாக்களை, இதெல்லாம் நமக்கு ஒரு நிலை. இந்த உலக ராஜாக்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக, அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக வருவார்கள் என்று நம்ம படித்திருக்கிறோம். அர்பகெதோன் அங்கு வரும்போது பாருங்கள், 16ஆம் வசனத்தில் நீங்கள் படியுங்கள். செப்பனியா 1, 16, 17, 18 கூட படியுங்க. அது அரணிப்பான நகரங்களுக்குள்ளும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். சடுதியாய் அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். உலகத்து மேல தேவ கோபம் அப்படியே பற்றி எரியும். அது அந்த செத்த உடல்கள் எருவை போல கூட்டி சேர்க்கப்படும். வசனங்கள் எவ்வளோ அழகா இருக்குது. அதே மாதிரி எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19 கூட அவர்கள் அக்கிரமமே இடரலாய் இருந்தது. இந்த உலகத்து ஜனங்களுடைய பாவம் இப்படிப்பட்டதான பெரிய அழிவை இந்த உலகத்து மேல கொண்டு, அதான் தேவனுடைய தீர்ப்பு சடிதியாக வந்தது. ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிற சபை மக்கள் கிபியோனியர் போல அப்படி அன்னைக்கு யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணி அவரோடு அண்டிக் கொண்டவர்கள், நமக்கு தேவன் துணை நிற்கிறவராயிருக்கிறார். அதை குறித்து நம்ம படிக்கும்போது பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அப்படியே அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். யோசுவா போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இப்பொழுது உண்மையாக அவரை பின்பற்றி நடந்தால் அவர் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாப்பார். சபை வகுப்பார் இந்த பெரிய அழிவு வருவதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். இதைத்தான், அதாவது நாகூம்ல கூட இந்த வசனம் சொல்லப்படுது. நாகூம் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவன் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. அப்படி ஏசாயில கூட, ஏசாயா 57ஆம் அதிகாரத்துல, அதாவது தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக என்ன நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இது அந்த வசனம். சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வசனம் 57, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. அப்படியே இந்த சபை இப்படிப்பட்ட அழிவுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால இங்க 2 சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, அங்கே பெராட்சி மலையில அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்து அங்கே பெலிஸ்தியர் அந்த தாவீதுக்கு முன்பதாக நிற்க முடியாதபடி எப்படி பானை உடைந்து தண்ணீர் அப்படியே உடைந்து ஓடுகிறது போல அவர்கள் சிதறி ஓடி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். 2வது காரியம், யோசுவாவுக்கு முன்பதாக அந்த 5 ராஜாக்கள் வருகிறார்கள். அங்கே கிபியோனியர் யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணி அங்கே
பாதுகாக்கப்படுகிறார்கள். இது நமக்கு ஒரு நிழலாக வைக்கப்பட்டிருக்கிறது. சபை இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் அவர்கள் பாதுகாக்கப்படும். யோசுவா இயேசுவுக்கு நிழலாக அங்கே சொல்லப்பட்டது. இயேசுவின் மூலமாக சபை பாதுகாக்கப்படும். இப்பொழுது நமக்கு இன்றைக்கு இருக்கிற பாடம் என்னவென்றால், முக்கியமாக அதுதான் ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். இது நம்ம 21ஆம் வசனத்தில் படித்த காரியத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம். அதான் கிபியோன்ல அந்த வசனத்தை படிங்க. 21. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராசிம் மலையிலே எழுந்தது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். இந்த ரெண்டு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படியே உலகத்து முடிவில் தேவன் கோபத்தில் இந்த உலகத்தையே பெரிய அழிவுக்குள்ள கொண்டு வரும். அடுத்ததாக நமக்கு போதனையாக ஆலோசனையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 22ஆம் வசனம். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம தெளிவாக படிக்கிறது எப்படி என்றால், முதலாவது தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். உலகத்து மேல பெரிய அழிவு வரப்போகிறது. அதனால சபையாகி அழைக்கப்பட்ட உங்கள் மேல அப்படிப்பட்டதான கட்டுகள் பலத்து அது இறுக்கமாகாதபடி நீங்கள் பரியாசம் பண்ணாதிருங்கள். அப்போ இது என்ன? இதுதான் நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பாடம். இப்போ நம்ம மேல ஒரு கட்டு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம எதையோ பரியாசம் பண்ணும்போது அந்த கட்டுகள் மேலும் மேலும் டைட் ஆயிடும், பலத்து போகும். அந்த கட்டு பலத்து போக போக அது மரணத்தை கொண்டு வரும். அந்த கட்டுகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 107:14. சங்கீதம் 107:14. அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். மரண இருள் என்ற கட்டு, அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை, அந்த மரண கட்டுகளை அவர் அறுத்தார். அதுதான் கட்டு. எரேமியா 2:20 கூட படியுங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முடித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அழிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் தெரிகிறாய். போதும். அதாவது இங்கே சொல்லப்பட்டு உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நாமும் மரண கட்டுகளில் தான் இருந்தோம். அவைகளை அறுத்து நம்மை இயேசுவின் மூலமாக அழைத்து நம்மை நீதிமானாக்கி அவருடைய சத்திய வசனங்களை கொடுத்து அவருடைய பாதையில் நடக்கும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். அப்போ நாமும் என்ன செய்தோம்? அந்த கிபியோனியர் போல தூரத்திலிருந்து வந்து நாம் கொண்டிருந்த எல்லா பழைய வஸ்திரங்கள், நம்ம சுய நீதியை எல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்துவின் நீதி ஆகிய வஸ்திரத்தை தரித்து கொண்டோம். அவருடைய அப்பம் பூசணம் பிடித்திருந்தது, ஜீவன் இல்லை. நம்ம வேற போதனைகள்ல ஜீவன் இல்லாத, சத்தியமில்லாத போதனைகளை அறிந்து கொண்டிருந்தோம். இப்போ மெய்யான ஜீவன் வரக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே பாருங்க, பழைய வஸ்திரம், பழைய பாதரட்சைகள், சுவிசேஷம் சத்தியம் அறியாமல் தூரமாக இருந்தோம். இப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நீங்கள்
என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். இது என்ன பரியாசம் பண்றது என்றால், இதுதான், அதாவது நாம் தேவனோடு ஞான ஸ்நானம் என்ற உடன்படிக்கையை எடுத்துக்கொள்கிறோம். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லப்படுகிறது? நமக்கும் தேவனுக்கும் நேராக நடக்கிற ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்நானம். இனி நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நான் பிழைத்திருப்பேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார். என்னுடைய எல்லா காரியங்களும், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய எல்லா உடைமைகள் தேவனுக்குரியது. நான் என்னுடையது அல்ல. என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள். நான் இனி அவருக்கு அடிமை. அவருடைய விருப்பத்தை தான் நான் செய்வேன் என்று நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதுதான் ஞான ஸ்நானம். ஆனால் அப்படி உடன்படிக்கை பண்ணினவர்கள் பரியாசம் பண்ணுவது என்பது அந்த உடன்படிக்கையை நாம் மறந்து நம்முடைய சுய விருப்பத்தின்படி ஜீவிப்பது தான் பரியாசம் பண்ணுவது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கையை நாம் என்றைக்கு ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய அதாவது ஞானம், நம்முடைய பொருள், செல்வம் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கென்று செலவிடுவோம். இந்த வாழ்க்கை ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு பிறகு அவருடைய நாம மகிமைக்காக நாம் ஜீவிப்போம் என்பதுதான் நாம் உடன்படிக்கை பண்ணுவதுடைய அர்த்தம். அப்போ அதை நாம் உதாசீனம் பண்ணுவது, அப்படி உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு நாம் அப்படி உண்மையாக நடக்காமல் இருப்பது தான் பரியாசம் பண்ணுவது. இதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இதற்கு முன்னதாக ஒரு பாடம் கூட, மனதை அடக்குதல் என்ற ஒரு பாடம் எடுத்தோம் பார்த்தீங்களா? அது நம்ம இந்த லிங்கில் கூட இருக்குது. அதாவது அதில் முதலாவது காரியம் என்ன? அந்த மனதை அடக்குவதற்கு என்ன என்றால், நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் என்பதை எப்பொழுது மனதிலே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான். அப்போ அதை உதாசீனம் பண்ணுவது தான் நாம் இங்கே பரியாசம் பண்ணுவது. இன்னைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறது, அது மாத்திரம் போதுங்கிறது போல சபைக்கே வர்றதில்லை, வார்த்தைகளை கேட்பதில்லை இல்லைங்களா? அப்போ எப்படி நாம் தேவனுடைய சித்தம் செய்ய முடியும்? அவருடைய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொண்டு இரவும் பகலும் வேதத்தை தியானித்து கொண்டிருந்தால்தான் அவருடைய சித்தம் செய்ய முடியும். அப்போ உதாசீனம் பண்ணினால் அது என்ன செய்யுது? அந்த கட்டு நம்ம மேல பலத்து போகிறது. அதனால பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது, அதாவது நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அதாவது சங்கீதம் 25:4-5 வசனங்கள். சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். நாள் முழுதும் காத்திருக்கிறேன். உம்முடைய வழிகளை அடிமைக்கு போதித்தருளும். உம்முடைய பாதைகளை எனக்கு தெரிவியும், போதித்தருளும். அப்போ தேவனுக்கு நம்மை முழுமையாக சரண்டர் பண்ணி அவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு காத்திருந்து அவருடைய பாதைகளில் நாம் நடக்க வேண்டும். வேதத்தில் நம்ம படிக்கும் போது ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்தில் நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அப்போ தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்மை நடத்துகிறார். அதாவது உலகத்தில் நமக்கு
ஒரு மாம்சீகமான ஒரு சிந்தை இருக்கிறது, ஆவிக்குரியதான ஒரு சிந்தை இருக்கிறது. பவுல் எழுதும்போது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பொழுதும் போராட்டம் இருக்கும். அப்போ நம்ம ஆவிக்குரிய சிந்தையில அதிக நாட்டம் கொள்ளும் போது இந்த மாம்சத்துக்குரிய சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்படும். நாம் மாம்சத்துக்குரிய சிந்தையில் அதிகமாக கவனம் கொள்ளும் போது ஆவிக்குரிய சிந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்டும். இது இயற்கையான காரியம். இப்போ ஆராதனைக்கு வராம, வார்த்தைகளை கேட்காம அப்படியே நம்ம தூரமாக இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே மங்கி மாம்சத்துக்குரிய காரியங்கள் பலத்து போகும். அப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு நாம் அப்படி இருந்தால் அதுதான் பரியாசம் பண்ணுவது. இங்கே தாவீது சொன்ன மாதிரி, நீர் எங்களுக்கு உம்முடைய வழிகளை தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும், நாள் முழுதும் நான் உமக்காக காத்திருக்கிறேன். அப்படி ஜெபித்து தேவனுடைய வழி எது என்று நாம் நடந்தால் அது உண்மையான நம்ம உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஒரு சரியான ஒரு வழியாக இருக்கும். தேவன் நம்மை நடத்துவார். இதுதான் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது பரியாசம் பண்ணுவது என்பது நாம் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை மீறி நம்முடைய விருப்பம் போல உலக பிரகாரமாக இந்த தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்காமல், தேவனுக்கென்று ஜீவிக்காமல் உலக பிரகாரமாக ஜீவிப்பது தான் பரிகாசம் பண்ணுவது. சிலர் அநேகர் நினைக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தா போதும் எல்லாம். ஞானஸ்தானம் எடுத்து நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியத்தில். தேவ சாயல், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய குணாம்சங்கள் மாற வேண்டும். அப்படி அநேக, அதாவது அதுதான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அநேக சோதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், சூழ்நிலைகளில் தேவன் நடத்துவார். அப்போதான் அந்த சுபாவங்கள் மாறும். இயேசு எப்படிப்பட்டதான பாடுகளுக்கு நேராக போனார், அப்படியே அந்த பாடுகளுக்கு போகும்போது அந்த சகிப்புத்தன்மை, நீடிய பொறுமை, அன்பு, மன்னிக்கிற குணம் இவையெல்லாம் உண்டாகும். இதுதான் தெய்வீக சுபாவம். தேவன் மன்னிக்கிறார், அன்பு காட்டுகிறார், நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இதெல்லாம் தெய்வீக சுபாவத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், வார்த்தைகள், சிந்தனைகள், பேச்சு, செயல்பாடு எல்லாமே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் நாம் உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஒரு சரியான வழி. இல்லாவிட்டால் அவரை நாம் பரிகாசம் பண்ணுவது போல். இங்கே தேவன் பாருங்க, அந்த கிறிஸ்துவின் நாளிலே சொல்லி அழைக்கும் போது சங்கீதங்களில் நாம் படிக்கிறோம். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்று சொல்லுகிறார். படிங்களா அந்த வசனம்? சங்கீதம் 50:5. என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். இப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தை, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆசை எதை நோக்கி இருக்கிறது? இதுதான் அந்த பரியாசம் பண்ணுவது. தாவீது சொல்லும் போது சங்கீதங்களிலே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்மா உண்மையில் வாஞ்சியாயிருக்கிறது. அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கணும். வேத வசனங்களை கேட்பது, சத்தியங்களை தியானிப்பது, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி, அதாவது யோசுவாவுக்கு கூட சொல்லப்பட்டது, நீ காலையில் என்ன இரவும் பகலும் என்னுடைய பிரமாணங்களை நீ தியானித்து கொண்டு இரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு வர வேண்டும். இங்கே அதாவது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று நம்ம படிக்கிறோம் ரெகுலராக. அப்போ எடுக்கும்போது நம்மை நாம் சோதித்து அறிய வேண்டும். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம், தேவனோடு நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம், அந்த உடன்படிக்கைக்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? அதே இன்னொரு வசனம் கூட செப்பனியால 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள் என்று அங்கே நாம் படிக்கிறோம். அப்படியே செப்பனியா எடுத்தீங்களா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 2ஆம் விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நான் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதியுங்கள். கர்த்தருடைய கோபம் வருவதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவிட்டு கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வசனம் வார்த்தைகள் மேல நமக்கு எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குது, தாகம் இருக்குது, அவருடைய நீதி நியாயத்துக்கு ஏற்ப நாம் நடக்கிறோமா, நாம் தீமைகளை சகிக்கிறோமா, அன்பிலே கிரியைகளை நடப்பிக்கிறோமா, இவைகளெல்லாம் நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க, உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். இதுதான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. சரிங்களா? அதாவது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தங்கியிருக்கிற இடம், இல்லை வேலை செய்கிற இடங்களில் நம்முடைய செயல்பாடுகள், நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நாம் தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், நாம் அழைக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை தரம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நம்ம பார்த்தோமே அந்த கட்டு என்னாகும், 22 உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். அப்படி இல்லாவிட்டால் நாம் பரியாசம் பண்ணுவது போல நம்முடைய கட்டுகள் பலத்து போகும், டைட் ஆயிடும். இதுதான் இங்கே நமக்கு இந்த நாளிலே சொல்லப்படுகிற காரியம். ஏனென்றால் தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் காலம் கிட்டி சேர்ந்து தீவிரித்து வருகிறது. இந்த உலகத்து மேல அழிவு எல்லாரும் பேசுகிறாங்க, உலகம் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு, இல்லையா? கேள்விப்படுறேன் இல்லையா? முடிவு காலத்திலே. அப்போ அந்த இங்கே நமக்கு வசனம் அதுதான் சொல்லுகிறது, அதாவது தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். உலக முடிவுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வந்திருக்கு. அதாவது செப்பனியா 1:14 கூட கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிற இருக்குதா? படிங்க அந்த வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். மிகவும் தீவிரித்து வருகிறது. நாட்கள் பாருங்க, 2022 6 மாதம் ஓடி போச்சு. எப்படி கடக்கிற நாட்கள், வாரங்கள், மாதம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. மிகவும் தீவிரித்து வருகிறது. இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அடுத்த வசனம் 15, அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பாழ்பிடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மக்கும் மந்தாரமான நாள். பயங்கரமான நாள். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனால இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை எடுத்த
நம்முடைய வாழ்க்கையை உய்த்து சோதித்து அறிய வேண்டும். அதாவது இன்னொரு காரியம் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, உலக பிரகாரமான ஆசைகள், பொருளாசை, இவைகளை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது ஒரு உவமையாக சொல்லுகிறார். லூக்கா 12:15 படிங்க. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவருக்கு ஜீவன் அல்ல என்றார். ஜீவன் அல்ல. இதை நம்ம திருத்தப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றாங்க பாருங்க. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, கவனமாக இருங்கள், எல்லா வகையான சுயநலமிக்க செயல்களுக்கும் எதிராக உங்களை காத்து கொள்ளுங்கள். ஒருவனுக்கு சொந்தமான பல பொருட்களில் இருந்தும் ஒருவன் வாழ்வு பெறுவதில்லை என்றார். சுயநலமான உங்களுடைய எல்லா வகையான சுயநலமிக்க செயல்பாடுகளுக்கும் எதிராக உங்களை காத்து கொள்ளுங்கள். நமக்கு 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 என்ற சுயநலமிக்கவர்களாக நாம் இருக்கிறோமா? காத்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு சொந்தமான பல பொருட்களில் இருந்து ஒருவன் வாழ்வு பெறுவார். அந்த பொருட்கள் செல்வம் நம்ம வாழ்வு பெற செய்வதில்லை என்று சொல்லுகிறார். அதனால அதாவது அடுத்த நம்ம படிக்கும்போது அந்த ஆஸ்தியை அங்கே பொருள் விளையுது, அவன் சேர்த்து வைக்கிறான், ஆத்துமாவை நீ புசித்து திருப்தியாயிரு இப்படின்னு எல்லாம் அவங்க பேசுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது, மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவைகள்லாம் யாருடையதா? அப்படியே இந்த உலகத்துக்கென்று நாம் என்னென்ன சேர்த்து வைக்கிறோம் எல்லாம் வீணா போயிடும். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு பெரிய ஊழியர்கள், தேவனுடைய நாமத்துக்காக நிற்கிற ஊழியக்காரர்கள் அநேகர் தங்களுக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொள்ளுகிறார்கள். அப்படியே தங்களுக்கென்று ஒரு மரியாதை, பிம்பம். நான் தேவனிடத்தில் அவரை நான் தரிசித்தேன், பரலோகத்துக்கு போனேன், பேசினேன், அவர் எனக்கு இந்த வார்த்தைகளை பேச சொன்னார். இப்படி தங்களுக்கென்று ஒரு பிம்பம், ஒரு மரியாதையை கூட்டி சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். தேவனிடத்திலே சேர்க்க வேண்டும் மக்களை, தேவனுடைய வழியில நடையுங்க என்று தேவனுக்கு நேராக மக்களை திருப்ப வேண்டும். தங்களுக்கென்று அல்ல, சுயநலமிக்கவர்களாக. இதைத்தான் இங்க சொல்ல வருகிறார். அதனால நாம் தேவனுடைய வார்த்தைகளை கண்டிப்போடும் இருக்கிற காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அதை எச்சரித்து வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு அப்படியே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மேலோட்டமான போதனைகளை போதித்து கொண்டு அல்ல. ஏனென்றால் நாட்கள் தீவிரித்து வருகிறது. தேசத்தின் மேல் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை நாம் சொல்ல வேண்டும். இந்த உலகம் அப்படியே இருந்து விடாது. வார்த்தைகளை கொண்டு நாம் எச்சரிக்க வேண்டும். அதனால பொருள் ஆசை எவ்வளவாக நாம் சேர்த்து வைத்தாலும் அது நமக்கு ஜீவன் ஆகாது. அப்போ நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சொல்லி நாம் முடித்துக் கொள்ளலாம். சபையாக அழைக்கப்பட்ட தேவனோடு உடன்படிக்கை பண்ணின நாம் எதை செய்ய வேண்டும் என்று ஏசாயா சொல்லுகிறார் பாருங்க. ஏசாயா 58:6. ஏசாயா 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் முகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல முகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். போதும். அதாவது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடிகள் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிற ஒரு விடுதலையாக, இப்படி அதாவது உலக பிரகாரமான கட்டுகள்ல தேவனை அறியாம தூரமாக அறிந்தும் அதன்படினா இப்படிப்பட்ட ஜனங்களை சில பேருக்காவது நாம் போதித்து அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து, பேதுரு கூட எழுதுகிறார், அக்கினியில் இருந்து சிலரையாகிலும் தூக்கி விட்டு, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும்.
இந்த உலகத்து மேல பெரிய அழிவு வருகிறது என்று நம்ம எச்சரிக்க வேண்டும். அதாவது ஏசாயா 28:26 கூட படியும். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். பார்த்தீங்களா, நம்ம அவர்களை உணர்த்தி அடுத்த 27 படிக்கும்போது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, இப்போ சபை வகுப்பாருக்கு சில சிறிய உபத்திரவங்கள் தண்டனைகளை கொடுத்து அவர்களை சீர்படுத்துகிறார். அதுதான் இங்கே சொல்லப்போ 27 படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுத்த விடப்படுகிறதும் இல்லை, உளுந்து கோலினாலும் சீரகம் விளாற்றினாலும் அடிக்கப்படும். அதாவது இந்த உளுந்து ஜீரகம் இதெல்லாம் சிறு தானியங்கள். இது பெரிய மாடு போட்டு அதை போரடிக்கிறதெல்லாம் இல்லை, கொம்புல தட்டி எடுத்துருவாங்க அதை ஈஸியாக. அப்படி சபைக்கு இப்பொழுது சில சிறிய உபத்திரவங்களை கொடுத்து அவர்களுடைய சுபாவங்கள் மாறும்படியாக செய்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ படித்தா புரியும், படிங்க. உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதும் இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றவிடப்படுகிறதும் இல்லை, உளுந்து கோலினாலும் சீரகம் விளாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை, அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. பெரிய உபத்திரம் எல்லாம் நமக்கு வராது சபைக்கு. இதுதான் எங்க சொன்ன ஒரு எப்படி உளுந்து ஜீரகம் போல லேசாக கொம்புல தட்டி அதை எடுத்துருவாங்க, நம்ம பார்த்துருக்குறோமே. ஆனால் உலகத்துக்கு பெரிய அழிவுகள், நாச மோசங்கள் வரப்போகிறது. 29 தான், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். தேவன் எல்லாவற்றையும் அப்படி ஞானமாய் நடத்துகிறார். இப்பொழுதே நாம் தேவனிடத்தில் வரும்போது அவருக்கு தெரியும் சாத்தான் எதிராளியாக இருக்கிறான், அதற்கு நமக்கு துணை நிற்கிறார். உலக காரியங்கள் நம்மை நெருக்கும், இவைகளை நாம் உதாசீனம் பண்ணி தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் போது அவருடைய துணை நமக்கு இருக்கும். லேசான உபத்திரவங்கள் அவைகளை எல்லாம் நாம் ஒரு மேற்கொண்டு ஜெயிக்கும் போது தேவனுடைய பலத்தினாலே நாம் தாங்கப்படுவோம். அதை 28, 22 பார்க்கும்போது நம்ம முதல்ல படித்த வசனம், உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதீர்கள். இதைத்தான் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே 23 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். ரொம்ப பார்த்தீங்களா, எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது தீர்க்க தரிசன வசனங்கள். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள், செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து. இது அதாவது சில பிரசங்கங்களை நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அப்படியே ஜனங்களுக்கு சிரிப்பை உண்டாக்குறது போல அப்படியே உலக பிரகாரமான காரியங்களை பேசி இவருடைய வார்த்தைகளை வசனங்களை எச்சரிப்பு. முடிவு காலத்தில் இருக்கிறோம். இதைத்தான் இந்த நாளில் நமக்கு சொல்லப்படுகிற காரியம். அதனால நாம் ஞானஸ்நானம் என்ற அந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட நாம் பரிகாசம் பண்ணாதபடி, உலக காரியங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லப்படுகிறது இல்லை. லேசான உபத்திரம் நமக்கு அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக பரலோகத்துக்கு போக வேண்டும். பயப்படாதே சிறுமந்தே. நமக்கு நம்மை நடத்துகிற தலையாகிய இயேசு கிறிஸ்து அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் அங்கே அவர் மகா பிரதான ஆசாரியராக மரணத்தை ஜெயித்து அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே
உட்கார்ந்திருக்கிறார். அப்படியே அவரை பின்பற்றி வந்த எல்லா அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாரும் அவர்கள் தங்களை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். உலகத்து காரியங்கள் அவர்களுக்கு ஒரு துச்சமாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது அவரை கடைசியிலே அவரை சங்கிலியினால் பிணைத்து அங்கே ரோம பேரரசில் அந்த நீரோ என்ற மன்னன் அவரை சங்கிலினால் கட்டி அவரை தலை துண்டித்து கொலை பண்ணதாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவரை கொலை செய்யும்படியாக தலை துண்டிக்கும் விதமாக கட்டுகளோடு கொண்டு வர, அப்பொழுது அவர் அங்கே பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டு வந்ததாக சொல்லுகிறார்கள். அவர் எப்படி நமக்கு போதித்தாரோ, எனக்கு இந்த உலக காரியங்கள் அற்பமும் தூசுமாக இருக்கிறது என்று, நான் தேவனுக்காக எல்லாவற்றையும் அற்பமாக நஷ்டம் என்று விட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவும் எல்லா அப்போஸ்தலர்களும் இங்கே வந்த தோமா எட்டியால குத்தப்பட்டு எல்லாரும் அப்படியே மறித்தார்கள். அவருக்கு பின் சென்று எல்லா பரிசுத்தவான்கள். இதுதான் நமக்கு இப்பொழுது சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால நாம் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை நாம் பரிகாசம் பண்ணாதபடி அனுதினமும் தெய்வ பயத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் சில பேருக்கு ஆகலாம் நம்மளுடைய வார்த்தைகளை சத்தியத்தை சொல்லி போதித்து எச்சரித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி வாழ இந்த வார்த்தைகள் மூலம் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.